என்னதான் நம்மள ஒரு சில பேருக்கு இந்த பேய் ஆவிகள் மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லைனாலும் இன்னைக்கும் ஒரு சில பேருக்கு உங்க வாழ்க்கையில பேய் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு ஊரே அமனுஷத்தால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வர அந்த இடம் கைவிடப்பட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அபடன் பிளேஸா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் விட்ட சாபம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்டா அங்கே வாழ்ந்த மக்களே அந்த இடத்துக்கு சாபம் விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா 1825 ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சல்மர் மாவட்டத்தில் உள்ள குல்தாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிராமத்துல தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஊர் மக்களே சாபம் விட்டாங்க அப்படின்னு. அந்த சம்பவம் இந்த குல்தாரா அப்படின்ற கிராமத்துல தான் நடந்துச்சு. இந்த கிராமத்துல பிராமணர்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னன் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுனால அடுத்து யார் ஆட்சி செய்ய போறாங்கன்னு கிராமமே ஸ்தம்பித்து போயிருந்துச்சு. மன்னனுக்கு 12 வயசு உள்ள ஒரு மகன் இருக்கான். என்னதான் ஆண் வாரிசு இருந்தாலும் அவனுக்கு வெறும் 12 வயசு ஆன காரணத்தினால அவனால அடுத்த மன்னர் ஆக முடியாது. இந்த நேரத்துல தான் கருமேகம் சூரியனை சூழ்ற மாதிரி அந்த மன்னரோட படைத்தளபதியான சலீம் சிங் அவன் கொடுங்கோல் ஆட்சியை அந்த குல்தார கிராமத்துல நடத்துறான். மக்களை ரொம்பவுமே கொடுமைப்படுத்துறான். இந்த நேரத்துல இந்த கொடுங்கனோட கண்ணு அந்த கிராமத்துல உள்ள ஒரு அழகான பொண்ணு மேல திரும்புது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த ஊர் தலைவரோட பொண்ணு. இந்த சலீம் அந்த பெண்மணிகிட்ட எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். ஆனால் இந்த பொண்ணு என் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட சலீம் அந்த பெண்மணியோட அப்பாட்ட அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணித்த சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணோட அப்பாவோ அதை மறுக்கிறாரு. எங்கள் குலம் வேற, நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சலீம் இதெல்லாம் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மனைவியா உன் பொண்ணு தான் வரணும், அப்படி இல்லைன்னா கடுமையான வரியை போட்டு உங்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நாளைக்கு வரேன், அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு அந்த கிராமத்தை விட்டு சலீம் கிளம்ப அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த மொத்த கிராமத்தோட ஆதரவு அந்த குடும்பத்துக்காக தான் இருந்துச்சு. அப்போ தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதான் சரியான முடிவுன்னு அந்த மக்கள் எல்லாரும் அன்னைக்கு நைட்டு அவங்க பொருட்கள் ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தை பார்த்து இனி இந்த இடத்துல யாருமே வாழக்கூடாது, யாரும் இந்த கிராமத்தை சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கர சாபத்தை அந்த கிராம மக்கள் விடுறாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஊரில் உள்ள ஒரு சில வயசானவங்களாம் சேர்ந்து அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தில் மிகவும் பயங்கரமான அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் 6 மணிக்கு மேலே மனுஷங்களாம் நடமாடவே முடியாத மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே மக்கள் யாருமே போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு சில இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. ஏன் நம்ம சிம்பிளி சரத்தண்ணன் கூட அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அவங்களுக்கும் ஒரு சில அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். ஸோ அவ்வளவுதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இந்த மர்மமான கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. த வேனிஷிங் ஹிட்ச்ஹைக்கர்னு ஒரு சூப்பர் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கோ ஏதாச்சும் திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சொல்கிற அந்த சம்பவம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.